ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சிசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொல்லிமலை அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோவில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இது எங்கே இருக்குது அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு சொல்லிடுறேன். சென்னை டு நாமக்கல் 350 கிலோமீட்டர்ஸ், நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு 65 கிலோமீட்டர்ஸில் 60-70 கொண்டூசி வளைவுகளோட இந்த ரோட்வே த்ரில்லிங்கோட கொல்லிமலை போய் இறங்கணும். கொல்லிமலையில் 80 கிராமங்கள் மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. கோவில் நடை திறப்பு நேரம் பார்த்துருவோம். காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை, பிற்பகல் 2:30 முதல் இரவு 7 மணி வரை அரப்பள்ளீஸ்வரரை நம்ம தரிசிச்சுக்கலாம். ஆகாய கங்கையோட நீர்வீழ்ச்சியோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். இங்கே டோக்கனை வாங்கிக்கணும். பெரியவங்களுக்கு 30 ரூபீஸும் சின்னவங்களுக்கு 20 ரூபீஸ் வாங்கிக்கோங்க. இப்போ நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். இந்த நீர்வீழ்ச்சியோட சிறப்புகளும் ஆச்சரியத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம நீர்வீழ்ச்சின்னு பார்த்தாலே நம்ம போகிற பாதை மலை மேலே நோக்கி இருக்கும். ஆனால் இங்கே கீழ் நோக்கி தான் இதனுடைய பாதை அமைஞ்சிருக்கு. பாதையில் படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. 1150 படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு. 1150 படிக்கட்டுக்கு கீழ் இந்த நீர்வீழ்ச்சியும் அதன் அருகில் அந்த அரப்பள்ளீஸ்வரர் கோவில் அமைந்தவாறு இருக்கும். அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோவிலில் வந்து தவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குமா. அமாவாசையோட பௌர்ணமிக்கு தான் ரொம்ப விசேஷமாக இருக்குமா. நம்ம போகிற பாதை எல்லாமே மரம், செடி, மூலிகை செடிகள், இயற்கையாக விளையக்கூடிய அன்னாச்சி பழம், பலாப்பழம், மிளகு, காப்பி கொட்டை, இது எல்லாமே இங்கே இயற்கையாக விளையக்கூடிய இடமாக இருக்குது. 250 ஸ்டெப்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளை சுற்றி பச்சை பசேன்னு மரம், செடிகள், மலையோடு சேர்ந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற ஃபீல் அப்படியே இருக்கும். இந்த கொல்லிமலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற இடங்கள் இங்கே நிறைய இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு நம்ம வாக் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். இப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. டீ, காஃபி, பால், மோர், மூலிகை சூப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நீர்வீழ்ச்சி போனீங்கன்னா இந்த மூலிகை சூப்பை கண்டிப்பாக வாங்கி குடிங்க. ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போகணுன்னு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த நெட்டுக்கு இந்த ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. நடக்கவே முடியல இந்த இடம் மட்டும். இது மாதிரி ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி நெட்டாக இருக்குது ஸ்டெப்ஸ்லாம். ஒரு சிலர்லாம் நடக்க முடியாமல் நடந்து போனாங்க. ஒரு சிலர் உட்காந்து போனாங்க. இங்கே மங்கீஸ்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ ஸ்டெப்ஸ் முடிஞ்சு கல் பாதையாக தான் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் நீராடிட்டு சிவபெருமானை தரிசிச்சுட்டு போங்க. சிவபெருமானோட ஆசி உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே சிறப்பான இடம், என்ஜாய்மெண்ட்டான இடம். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். ரொம்பவும் பிடிச்சதுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.